மிரட்டுறதுக்கு ஒரு சாதாரண மாவட்ட தலைவர் அமலாக்கத்துறையில சொல்லி நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலை. அவரை துரைசாமின்னு சொன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரனு கூட துரைசாமியா யாரு இங்க யாரும் அப்படி இல்லையேன்னு சொல்லுவான். ஜிடி நாயுடுனா தான் அவர் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆச்சப்பா, இந்த ஊர்ல அவர் அந்த ஊருன்னுவான். நோட்டீஸ் அனுப்புற ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வடநாட்டை சேர்ந்தவரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேரு ஒரு உதாரணத்துக்கு முனுசாமி அப்படின்னா என்ன ஜாதின்னு கேட்டிருப்பாரு. அதில் சர்டிஃபிகேட்ல இருக்கும் பல்லரன் இருந்திருக்கும். உடனே முனுசாமி பல்லரன் போட்டு அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. போற வரவங்க நல்லா மடக்கி ஒரு 50-100 வசூல் பண்றது அந்த ரேஞ்சுக்கு இப்ப இந்த இடி அதிகாரிகள் இறங்கிட்டானுங்க. அப்ப இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மா சுப்பிரமணியமோ இல்ல சேகர் பாபு இந்த 2 அமைச்சர்களை குறிப்பிடாம தாமோ அன்பரசன் குறிப்பிடறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லுவாரு. அந்த மாதிரி பேசினா வச்சுங்க, புள்ளத்தாச்சி கூட வழி இல்லாம பிள்ளைய பெற்றுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ல அவங்க பணமா மாத்துறாங்க. அதான் வித்தியாசம். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் என்னமோ அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், நிச்சயதார்த்தமும் பெண் பார்க்க போறாரு. அந்த சமயத்தில் அவர் இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில் இதே மாதிரி தான் அவரை வலை வீசி அரெஸ்ட் பண்றதுக்கு தேடினாங்க. அவர் அதுக்கெல்லாம் அசரப்படி ஆள் இல்லை. அவர் நாங்கள் அவருடைய எத்தனை நாள் பயணிக்கிறோம், நடக்க தூரமா இருக்கு, பஸ் எங்க நிற்குதுன்னு தெரியல, இந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியல. கிளாம்பாக்கம் நிலையம் எப்படி கலைஞர் கருணாநிதி நகர் கேகே நகர்னு மாத்தினானுங்களோ, இப்போ கூட இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாத்துறதுக்கு முழு முயற்சி நடக்குது. அதுதான் நாம அதை என்ன பண்ணோம். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திலும் அதுவும் தாம்பரத்திலும் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் அறிவோம். அதை பற்றி நாம் நேர்காணல் எடுப்பதற்காகவும் மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் சொல்லுவதற்காகவும் ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறோம். அந்த வகையில் திமுக கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் இளைஞரணி தாம்பரம் நகரத்தினுடைய மாமன்ற தலைவர் வேட்பாளர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்து தொடர்ந்து களமாடி வந்திருக்கக்கூடியவரும் முன்னாள் சபாநாயகர் முனுஆதி ஐயா அவர்களுடைய மகனும் முனுஆதி டிரஸ்டினுடைய நிறுவன தலைவரும் பல்வேறு இளைஞர்களை மாணவர்களை தமிழகம் முழுக்க தேடி எடுத்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்நாள் பணியாக கருதி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவருமான அருமை அண்ணன் ஆதிமாறன் அவர்களை நாம் இன்றைக்கு தாம்பரம் ஆதிமாறன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருப்பதால் வாருங்கள், அவரிடமே பல்வேறு கேள்விகளை கேட்டு மக்களுக்கு அளிப்போம். அண்ணன் வணக்கம். வணக்கம் இளங்கோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே, நீங்க என்ன? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அமலாக்க துறையினர் ஒரு ஏழை விவசாயிக்கு சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு விவசாயிக்கு ஒரு மனு அனுப்பி இருக்கிறாங்கன்னு. மனு அனுப்பு பிரச்சனை இல்லை. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பல்லர் என்ற சாதி குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்கண்ணே. கீழ் ஜாதி பல்லர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊழல் பெருச்சாளிகளா இருக்கிறவங்க, கருப்பு பணத்துல ஊறி இருக்கிறவங்க, இவங்களுக்குதான் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து அதை அரசாங்கத்தை ஏமாத்துறவங்களுக்கு தான் அனுப்பி நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அமலாக்கத்துறைன்றது. ஆனா இந்த விவசாயிக்கு அதுவும் அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படி அனுப்பியிருக்காங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முதல் கேள்வியா உங்களுக்கு வைக்கிறேன். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா துறைகளுமே தங்களுடைய தகுதியை இழந்திருக்கிறது. இதுதான் நான் பார்க்கும் பார்வை. இதுல கீழ் ஜாதி பெயரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொன்னீங்க. நான் அப்படி பார்க்கல. அது எப்படின்னா, இவங்க அனுப்புற அந்த நோட்டீஸ் அனுப்புற அமலாக்க அதிகாரிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவை சார்ந்தவர்கள். அவங்க ஊர்ல எல்லாருமே ஒவ்வொருத்தர் பேர்லயும் அவங்க ஜாதி பெயரை போட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில அந்த நோட்டீஸ் அனுப்பியவர் இவர் என்ன ஜாதின்னு கேட்டு ஒன்னா அனுப்பிச்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதியின் பெயரை பற்றி பேசுவதே அந்த அமலாக்கத்துறையின் கீழ்த்தரமான செயலை திசை திருப்பும் முயற்சியை தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை அது. அந்த சாதியை சொல்லிட்டான்றதை விட முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு சாதாரண ஏழை விவசாயி, ஒரு 3-4 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு கூலி தொழிலாளி, அவனுக்கு போய் ஒரு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புதுன்னா அதனுடைய தரம் என்ன லெவலுக்கு போயிருக்கு என்பதை நாம் பார்க்கணும். ஒண்ணு. அடுத்தது, அந்த உள்நோக்கி போனோம்னா அவங்க உள்ளூர்ல இருக்கிற ஒரு பாஜகவோட மாநில மாவட்ட தலைவருக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் பகையின் காரணமாக அவர் அந்த ஏழை விவசாயியை மிரட்டுறதுக்கு
ஒரு சாதாரண மாவட்ட தலைவர் அமலாக்கத்துறையில சொல்லி நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலை. இது ரொம்ப ரொம்ப இதை நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு எந்திரங்கள்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு முக்கிய உதாரணம். இதை நான் சாதி சொல்லிட்டான், சாதி இது ஒண்ணு. இதுதான் என்னோட நான் அதை பாக்குற பார்வை, என்னுடைய பார்வை. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து சாதாரணமா எல்லா மட்டத்திலயும் இருக்குதுண்ணா. இப்ப வடநாட்டுல மட்டுமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இங்கேயே பாத்தீங்கன்னா, நம்ம ஜிடி நாயுடு பேரை குறிப்பிடும் போது ஜிடி நாயுடுன்னு தான் சொல்றோம். அவரை துரைசாமின்னு சொன்னா நிறைய பேரு பக்கத்து வீட்டுக்காரனு கூட துரைசாமியா யாரு, இங்க யாரும் அப்படி இல்லையேன்னு சொல்லுவான். ஜிடி நாயுடுனா தான் அவர் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆச்சப்பா, இந்த ஊர் இல்ல அவர் அந்த ஊருன்னுவான். பேரை மட்டும் சொன்னீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்ல மாட்டான். இந்த நடைமுறையை வந்து நீங்க குறிப்பிடுறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இந்த மிகச்சிறந்த பொறுப்புக்காரங்கள்ல படிச்சுட்டு அவங்களுக்கு இந்த அரசியல் சட்டம் தெரியும் தானே. இந்த சாதியை பயன்படுத்தக்கூடாது, சாதியை பயன்படுத்தினா வந்து இந்த SC/ST அந்த சட்டத்துக்கு குற்றமாகும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க எப்படி அனுப்புறாங்கன்றதுதான் இப்ப கேள்வி. என்ன வடநாட்டுல வந்து சிங்கு பேரை பயன்படுத்துறாங்க, யாதவ் பேரை பயன்படுத்துறாங்க, எல்லாம் சரிதான். லல்லு பிரசாத் யாதவ்னு சொல்றோம், எல்லாம் ஓகேதான். அரசு அதிகாரிகள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுமா இல்லையான்னு கேக்குறேன். அப்படி நடக்காதவனால அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? என்னுடைய பார்வை என்னன்னா, நான் பாக்குற பார்வை என்னன்னா, அந்த அவர் நோட்டீஸ் அனுப்புற ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வடநாட்டை சேர்ந்தவரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேரு ஒரு உதாரணத்துக்கு முனுசாமி அப்படின்னா என்ன ஜாதின்னு கேட்டிருப்பாரு. அதுல சர்டிபிகேட்ல இருக்கும், பல்லரன் இருந்திருக்கும். உடனே முனுசாமி பல்லரன் போட்டு அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. என்னுடைய பார்வை அதான் நான் கேக்குறேன். அப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு, சரி, அதை அனுப்ப கூடாதுன்னு அவர் படிச்சவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையான்னு கேக்குறேன். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இப்போ அவங்க இந்த பிரச்சனையை பெருசா வெடிக்கும் போது அங்க வாபஸ் வாங்கினது காரணம், இது பூதாகாரமா வேற மாதிரி போகுதுன்னு பயந்து போய் தான் அங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப நான் கேள்விப்பட்ட செய்தி வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த நோட்டீஸ் சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அவருக்கு நிச்சயம் வரதான். வாபஸ் வாங்கினதாலே விட்டுற போறது இல்லை, அதை வந்து வழக்கு தொடரும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுல நிச்சயமா அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஆனா என்னுடைய பார்வை அப்படி இல்லை. ஒரு அரசு துறை வந்து எவ்வளவு ஒரு கேவலமா, எப்படின்னா இப்ப எப்படி போகுதுன்னா, ஒரு தீபாவளி செலவுக்கு வரனாலும் பொங்கலுக்கு செலவுக்கு வரணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. அது ரொம்ப ரொம்ப இது செந்தில் பாலாஜி கேஸ் சொல்றாங்க, பெரிய பெரிய தலைவரோட கேஸ் எல்லாம் அமலாக்கத்துறை பார்க்குதுன்னு சொல்றோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயிக்கு ஒரு பாஜகவோட மாவட்ட துணைத் தலைவர் சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா, இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா அந்த நம்மளுடைய துறை, அது அமலாக்கத்துறைன்னா அது வந்து மோடியோட துறைன்னு பார்க்கக்கூடாது. நம்மளுடைய வரி பணத்தில் இயங்கும் ஒரு துறை, நம்ம நாட்டில் இருக்கிற கருப்பு பணங்களை முடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை இவ்வளவு கேவலமா போகுதுன்னா இது எங்க போய் வச்சுக்கிது பாருங்க. இன்னைக்கு கூட பார்த்தோம், குஜராத்ல அனுமதி இல்லாம நடு ரோட்ல டோல் பிளாசா ஒரு வருஷமா ஓட்டிட்டு இருக்கான் பாஜக. டோல் பிளாசா அந்த ஷீட் எல்லாம் போட்டு, அதே மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு, அந்த பூம் பேரியர் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் டோல் பிளாசா மாதிரியே ஒரு வருஷமா நடத்தி வசூல் பண்ணிருக்காங்க. எல்லாம் கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை நோக்கி நாடு போல. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஊழல் இதெல்லாம் அப்பாற்பட்டு இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம நாட்டோட இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்கள நடத்த விட்டு மாட்டும் போது பாத்துக்கலாம், நீ வசூல் பண்ற வரைக்கும் பண்ணுடா அப்படிங்கறது அது நோக்கம். இது ரொம்ப நீங்க சொல்றத நான் எப்படி பாக்குறேன்னா, தீபாவளி பொங்கல் செலவுக்கு இல்லைன்னா நம்ம டிராபிக் போலீஸ்ல இருக்கிறவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா நிப்பாரு, போற வரவங்க எல்லாம் மடக்கி ஒரு 50-100 வசூல் பண்றது, அந்த ரேஞ்சுக்கு இப்ப வந்து இந்த இடி அதிகாரிகள் இறங்கிட்டானுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப எனக்கு மகிழ்ச்சியா தெரியுங்களா, இவ்வளவு மட்டமான துறையை தான் நம்ம செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டிருக்கா, அதனால ஒண்ணும் பிரச்சனைன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். இப்ப நான் ஒரு நிறுவனம் ஒரு எந்த டிபார்ட்மெண்ட் போட்டதுன்னா கிடையாது. சாதாரண ஒரு பாஜகவோட மாவட்ட துணைத் தலைவருக்கு பயப்படுகிற கட்டுப்படுகிற ஒரு துறை, சாதாரண துறை தான் அவர் மேல கேஸ் போட்டு. செந்தில் பாலாஜிக்கும் போட்டிருக்கிறது. ஆமா, செந்தில் பாலாஜி, பொன்முடி எல்லாமே அந்த கேட்டகரியில தான் வராங்க எல்லாம். அதான் இப்போ துறை மேல மரியாதை போச்சு. அதான் போச்சு. இன்னொன்னு வந்து இவங்க நேர்மையாளர்கள் சொல்லுகிறாரு இல்ல மோடி, அண்ணாமலை சொல்றாரு, அது உண்மையா இருந்தா என்ன பண்ணணும், எதை பத்தியும் கவலைப்படாத அந்த விவசாயிய கூட்டிட்டு வந்து விசாரிச்சு
உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்ச பிறகுதான் அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எப்படி அவரை விசாரிக்காதையே தள்ளுபடி பண்ணானுங்க? ஏன்னாங்க அந்த அந்த அம்மா ஒரு வழக்கறிஞர் அம்மாவோட இதை பார்த்தேன், பேட்டியை பார்த்தேன். தலித் பிரவீன் அது அவங்க பேசும்போது கண்டுபிடிச்சா அந்த நோட்டீஸ்ல எந்த விதமான காரணங்களும் சொல்லப்படலை. இந்த தேதிக்கு இந்த நாளைக்கு வரணும், அவ்வளவுதான், எங்களோட அப்பீர் ஆகணும், அப்படிதான் நோட்டீஸ் வந்துருக்கு. நோட்டீஸ்ல எந்த காரணமும் சொல்லப்படலை. அதுவே இதுதானே ஒரு கண்டிப்பா. இப்போ இது வந்து ஒரு வகையில இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சவுக்கு சங்கர் திடீர்னு வந்து அந்த தலித் பிரவீனாவுக்கு வந்து போன் பண்ணி அந்த வழக்கறிஞருக்கு இவர் வந்து ஒரு அதிகார தோரணையில வந்து அந்த அம்மாவை வந்து டீல் பண்றாரு. எனக்கு நீங்க இதை சொல்லிதான் ஆகணும், அதுல என்னன்ட்டு ஒரு நீதிபதி கேட்கிற ரேஞ்சில வந்து அவரு கேட்கிறாருன்னா இதை பத்தி என்ன சொல்றீங்க? இது ஒண்ணு. இன்னொன்னு, அவர் வந்து உதாரணத்துக்கு அதுல குறிப்பிடும் போது வந்து தாமோ அன்பரசன் சொல்லிட்டு இன்றைய மாவட்ட செயலாளரு, காஞ்சி மாவட்ட செயலாளரை குறிப்பிடுறாரு, அமைச்சரை. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து உதாரணத்துக்குன்னு சொல்லும் போது சேலம் மாவட்டத்துல இருக்கிற திமுக அமைச்சர்களையோ இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களை குறிப்பிட்டிருக்கலாம். அமலாக்கத்துறை அலுவலகம் வந்து சென்னையில இருக்கு, சாஸ்திரி பவன்ல. அப்ப இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மா சுப்பிரமணியமோ இல்ல சேகர் பாபு இந்த 2 அமைச்சர்களை குறிப்பிடாம தாமோ அன்பரசன் குறிப்பிடுறதுக்கு என்னென்ன காரணம்? இது ஒண்ணு. இப்போ இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணதுனால நம்ம திமுக சார்பா நீங்க எதனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கிறீங்களா? மான நஷ்ட வழக்கு எதனா போடுற மாதிரி இருக்கிறீங்களா? கட்சிக்கும் அமைச்சருக்கும் களங்கம் ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி பண்ற விசமிகள் மேல நீங்க என்ன, உங்களுடைய கருத்து, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? முதல்ல இந்த சவுக்கு சங்கர் அப்புறம் இன்னொருத்தர் மாறி எந்த விதமான அரசியல் சித்தாந்தம்லாம் கிடையாதுங்க. இப்ப அவங்களுடைய இந்த ஸ்கில் இருக்குல்ல, அவங்களுடைய பேசக்கூடிய ஸ்கில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் சில திறமைகள் இருக்கும். அதை காசாக்குவதற்காக வந்திருக்காங்க. அதுதான் நான் பார்த்தேன். எந்த விதமான சித்தாந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசும்போது பழமொழி சொல்லுவாங்க, இவன் பேசினா புள்ளத்தாச்சி கூட வழி இல்லாம புள்ள பெற்றுவானான்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப பேசினா வச்சுங்க, புள்ளத்தாச்சி கூட வழி இல்லாம பிள்ளைய பெற்றுவானு, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ல அவங்க படமா மாத்துறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் என்னமோ, அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், ஒரு தரம் இருக்கிறதா. இப்போ இந்த எப்படின்னா, இந்த இடி வந்து வாபஸ் வாங்கணும்னா அவருக்கு முகம் ரொம்ப கருத்து போன மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு. என்னடா இது, நம்ம மிரட்டி கிரட்டி உருட்டி வச்சிருந்தோமே, அந்த இடியே வாபஸ் வாங்கிருச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, அந்த தலித் பிரவீனா தான் போன் பண்ண மாதிரியும், அவங்களா போன் பண்ணி இவர்கிட்ட பேச வந்தா மாதிரியும், தன்னுடைய துணை மேனேஜர் யாரோ அவர் தான் போன் போட்டு கொடுத்தா மாதிரிலாம் ஒரு டிராமா பண்ணிட்டு முகமே சரியில்லை பாருங்க. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அவரு அந்த அந்த வித்ரா பண்ணது ரொம்ப அவமானமா கருதுறாரு. அந்த மிகப்பெரிய சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராம பழமொழி சொன்ன மாதிரி இன்னொரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. கெட்டிக்காரன் புடுகுக்கு வந்து 8 நாள் தான் உச்சவரம்புன்னு சொல்லுவாங்க. இவருடைய புழுகுக்கு வந்து 8 மணி நேரம் கூட இல்லாம இவரு தான் ஏற்கனவே வந்து பேசியிருக்காரு. அந்த அம்மா வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க இணையதளத்துல. இப்ப கூட இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல இவரு தான் போன் பண்ணி அந்த அம்மா விசாரிக்கிறாரு. இப்ப அதுவே அவருக்கு மைண்ட்ல இல்லாம அவங்க பேசினதா வந்து தவறான தகவலை சொல்றாரு. போன் இவர் தான் பண்றாரு, இவருடைய வாய்ஸ் இவர் தான் அவங்கள பேசுறாரு, கேக்குறாரு. அதாவது இவர் நோக்கம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு ஆள் பேசினா அந்த அம்மா பயந்து வித்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த தலித் விவசாயிகளுக்கு உதவ மாட்டாங்க, அப்படியே ஓடிடுவாங்கன்ற மாதிரி ஈடிக்காரன் சொல்லியிருக்கணும். எப்ப கொஞ்சம் மிரட்டி விடுமா அந்த அம்மாவை, அந்த அம்மா கொஞ்சம் வக்காலத்துக்கு வருது சொல்லிட்டு தான் இவர் அந்த முயற்சியை பண்ணியிருக்காரு. ஆனா நடக்கின்ற இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிச்சு, ஈடியே வித்ரா பண்ணிட்டான். இதுல என்ன நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்கில்ல வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க. அப்ப பேசாரு, நம்ம இந்த யூடியூப் புரூட்டஸோடைய அந்த சேனல்காரங்களை பேசும் வார்த்தையை பத்தினா முகமே வெளிரி போய், அதாவது ரோட்ல மைனரை திட்டி பேசிருக்காரு. எலும்பு துண்டுக்கு நாய் பிரியாணி அந்த மாதிரிலாம் ஒரு கொச்சையா பேசியிருக்காரு. மைனரை பேசியிருக்காரு யூடியூப் புரூட்டஸ். மைனர் கெட்டு போற பிரியாணி போட்டா நாய் சாப்பிடாம அந்த மாதிரி நாயங்க அவங்கன்றாரு. ஒரு பக்குவப்பட்ட ஒரு பத்திரிகையாளர், ஒரு வீடியோக்காரர் சொல்றவரு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரு தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா வாட்ச் பண்ண அவரை.
முகத்துல ஒரு கோபம். அவர் வந்து தரம் குறைஞ்சு எப்படி இப்போ மாரிதாசும் அந்த ரங்கராஜ் பாண்டியாவும் ஒரு காமெடியா மாறினாங்களோ அது போல இவரும் இப்ப மாறிட்டாரு. சவுக்கு சங்கரை பத்தி பெருசா பேச வேண்டியதில்லை. அவர் அண்ணன் தாமோ அன்பரசனை பற்றி சொல்லுவதற்கு காரணம், ஏற்கனவே முக்கியமா ரொம்ப கட்சியில செயல்படுறவங்களெல்லாம் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒரு வேலை பண்ணாங்க. இப்போ வட மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் தாமோ அன்பரசன் அவர்கள். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் மனசுக்குள்ள அடுத்த டார்கெட் யாருன்னு அவருக்குள்ளே பேசிக்காத அந்த அந்த வெளிப்பாடு வெளியே வருது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து வேகத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா இவங்க வந்து செயல்படாம தடுக்க முடியும். காரணம் என்னன்னா, அண்ணன் அவர்கள் அன்பரசன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா 2-3 மீட்டிங்ல வாட்ச் பண்ணிருந்தேன். அண்ணாமலையை வந்து ரொம்ப கோபத்துல ரொம்ப வேகமா கோவப்பட்டார். 2 இதுல பார்த்து அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு எல்லாம். இல்ல அவரு கோவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், கோவப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்ணாமலையம் வந்து அமர் பிரசாத் ரெட்டி 2 பேரும் தலைவர் கலைஞரை பத்தியும் தளபதியை பத்தியும் திமுக பத்தியும் தரைக்குறைவா பேசியிருந்தாங்க. அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி 2 பேரும் வந்து ரொம்ப கொச்சையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த அமைச்சரும் எந்த மாவட்ட செயலாளரும் அதுக்கு எதிர்வினை ஆற்றல. அன்பரசன் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு, இது வடநாடு இல்ல, எங்க சாதனையை பத்தி எங்களுடைய திறமையை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ ஒற்ற நெருக்கி சுண்ணாம்பு வச்சிருவோம், ஞாபகம் இருக்கா, இது திமுக காரன், ஜெயிலுக்கு நான் அஞ்சறவன் இல்ல அப்படிலாம் அவர் பேசியிருந்தாரு. அண்ணாமலைய அமர் பிரசாத் ரெட்டியே பேசியிருந்தாரு. அதே மாதிரி அந்த அதிமுக அமைச்சரா இருந்தா பாருங்க ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு, அவனும் அதே மாதிரி தரைக்குறைவா பேசும்போது அவனை பத்தியும் பேசியிருந்தாரு. அந்த அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் வச்சுதான் இவர் ரொம்ப நாளா அவர் மேல ஒரு கோபத்துல இருக்காங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. நான் நண்பர்களோட நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா பயணிக்கிறேன். அவர் எனக்கு தெரியும் எதுக்கு பயந்த மாதிரி தெரியல, எதுக்கு பயந்த ஆளா தெரியல. எந்த ஒரு முறை பாத்தீங்கன்னா அவருடைய மகளுடைய திருமண நிச்சயதார்த்தமும் பெண் பார்க்க போறாரு. அந்த சமயத்துல அவர் இல்ல, ஜெயலலிதா ஆட்சியில இதே மாதிரிதான் அவரை வந்து வலை வீசி அரெஸ்ட் பண்றதுக்கு தேடினாங்க. அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் இல்லை. நாங்க அவருடைய எத்தனை பயணிக்கிறோம். அது இப்ப அவங்க டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இப்ப வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் வேகமா இருக்கிறாருல்ல, அவரை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மன ரீதியா அவரை அசைக்க பார்க்கலான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு தரம் குறைவான அரசியலுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அரசியல் எல்லாம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு போக வேண்டிய வேலை நமக்கு நிறைய இருக்கு. இன்னும் சொல்றீங்க தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் 4-5 மாசத்துல தேர்தல் வரப்போது, நம்முடைய பணிச்சுமை இன்னும் அதிகமாகுது, தோழர்கள் கவனமா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. இப்ப நம்ம போராட்டமே வந்து இந்த இணையதளத்துல வந்து ஆளாளுக்கு வந்து நம்மளை போட்டு தாக்குறாங்க பாருங்க. உதாரணம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் அவ்வளவு அழகா வந்துருச்சு. 2 நாளா பாக்குறேன், இந்த நடக்கிறது தூரமா இருக்கு, நடக்கிறதுக்கு 100 மீட்டர் நடக்கணும், இது வந்து எந்த பஸ் எங்க நிக்குதுன்னு தெரியல. இது எல்லாருக்கும் நம்ம சொந்த வீடு, சொந்தமா வீடு கட்டினாலே வீட்டுக்குள்ள போயிட்டு பழகிறதுக்கு ஒரு வாரம் தான் ஆகும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அவ்வளவு அருமையா வந்திருக்குது. அதை இப்போ என்னன்னா எல்லா மீடியாவும் அந்த சின்ன சின்ன வீடியோக்காரங்களாம் கிளம்பிட்டாங்கல்ல, மோடியால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட மீடியாக்காரங்களாம் இறங்கி நடக்க தூரமா இருக்கு, பஸ் எங்க நிக்குதுன்னு தெரியல, இந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியல, இப்படி எல்லாம் ஒரு கசப்புணர்வை உண்டாக்கணும்னு பாக்குறாங்க மக்கள் மத்தியில. சென்னையிலேயே இருந்தா நல்லா இருந்திருக்கும், அது சென்னையை விட்டு தள்ளி இருக்கு. இப்ப வரப்போது ஏர்போர்ட் பரந்தூர்ல உருவாக்குறாங்க, சென்னையை விட்டு 70 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சின்றதுன்னா இப்ப பாருங்க, இப்போ நம்ம எம்எம்டிஏ லிமிட்ட சிஎம்டிஏ லிமிட்ட தளபதி அவர்கள் காஞ்சிபுரம் வரைக்கும் போட்டிருக்காரு. அதாவது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு என்ன தேவைன்றது பார்த்து செய்யறோம். இது பொறுக்க முடியல அவங்களால. நாளுக்கும் ஒரு திட்டங்கள். இப்ப வரக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டுல மிகப்பெரிய மகிழ்ச்சி தரத்தக்க செயல்கள் நடக்க போகுது. இத வந்து யாராலையும் பொறுக்க முடியல. இது எப்படி இந்த கட்சியை நம்ம எப்படி தடுக்கிறது, இதுதான் அவங்க நோக்கம். அதனால பிரச்சாரங்கள் ரொம்ப வேகமா போகுது. ஆனா இப்போ மகிழ்ச்சி என்னன்னா, அந்த பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் முகம் வாடி போய் ரொம்ப கோபமா இருக்காங்க. அதாவது என்னன்னா, அவங்க பிரச்சாரத்தை விட நம்முடைய சாதனைகள் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நான் பார்த்துக்கிட்டேன். செயல்பாடு தீவிரமா இருக்குது, ஜெட்டு வேகத்துல செயல்பாடு போயிட்டு இருக்குது. குறுகிய காலம் இந்த ஆட்சி ஏற்ற பிறகு ஜெட்டு வேகத்துல
சாதனைகள் வந்து இமய அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு சொல்ல வரீங்க. இமய மாதிரி உயர்ந்து வருது. இப்போ உங்களுடைய பேட்டி வந்த பிறகு நாளைக்கு ஏதான் இன்னைக்கு உங்க பேட்டி வந்த பிறகு நாளைக்கு என்ன எழுதுவானுங்கன்னு கேட்டா, அது பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இல்லையே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ட்ரெயின் இல்ல, இந்த பக்கம் பார்த்தா பிளைட் இல்லையே, எப்படி மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்னு, மக்கள் அவஸ்தைப்படுறாங்களோ இல்லையா, இவனுங்க அவஸ்தைப்பட்டு எழுதுவானுங்க பாருங்க. இதுக்கு கூட பின்னூட்டத்துல கீழே எழுதுவானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு சொல்ல மாட்டான். கிளாம்பாக்கம் நிலையம் எப்படி கலைஞர் கருணாநிதி நகர் KK நகரம் மாத்தினானுங்களோ, இப்போ கூட இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாத்துறதுக்கு முழு முயற்சி நடக்குது. அதுதான் நாம அதை வந்து என்ன பண்ணோம், என்னுடைய ஒப்பீனியன், அது ஒண்ணு ஷார்ட் பண்ணி சொல்லும் போதே கலைஞர் பேர் வரா மாதிரி அந்த பேருந்து நிலையத்துக்கு வரணும்ன்றது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா. ஏன்னா ஆமா, நம்ம பெருசா கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் அப்படிங்கிறத விட கலைஞர் பேருந்து நிலையம் அவ்வளவுதான் அப்படி கொண்டாடணும்ன்றது என்னுடைய எண்ணம். அப்பதான் வந்து இந்த பெயர்கள் மறைக்கப்படாது. இல்லாட்டா தாராளமா அதை வேற மாதிரி கிளாம்பாக்கனே அது மாற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. கிறிஸ்துவ கல்லூரியோட கட்டுப்பாட்டுல அந்த இடம் இயங்கி வருது. அங்க வந்து ஸ்கூல் இருக்கு, ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை இருக்கு, பால்வாடி ஸ்கூல் சொல்லுவாங்க, குழந்தைங்களை அந்த ஏழை குழந்தைங்களை பராமரிக்கும் ஒரு இடம். அது இல்லாமல் இப்போ ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் ஏதோ பண்றதா கேள்விப்பட்டோம். அந்த இடம் அங்கே தான் ஏதோ ஒரு இதுல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு போயிட்டு அதை வந்து மாநகராட்சி அலுவலகம்னு போர்டை மாட்டாங்க. அப்ப 22ஆம் தேதியா ஏன் இது கொண்டு போட்டு எப்படி போர்டை வைக்கலாம்? நீங்க ஒரு இடத்துல போய் என்ன உரிமையில நீங்க போர்டு வைக்கிறீங்கன்னு கேட்கறாரு. அதுல சில அசம்பாவிதங்கள் நடந்த உடனே அது இப்போ பெரிய லெவல்ல போய் இப்போ அரசின் கவனத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம்.